ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு பாசிப்பருப்பு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய முறுக்கு தான். பாருங்கள், நான் வந்து அரை கப் பாசிப்பருப்புக்கு ஒரு 2 கப் மாவுக்கு வந்து ஒரு சின்ன வாளி நிறையா முறுக்கு வந்திருக்கு. நல்லா மொறுன்னு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த மாதிரி எடுத்துருக்கு. இதை வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இது தண்ணி இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. இது மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். கொஞ்சம் மிச்சம் தண்ணி இருந்தாலும் நம்ம மாவு பிசையும் போது கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம். இப்போ வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம அரை கப் வந்து பயிர் எடுத்துக்கிட்டோம். இது வந்து குக்கர்லேயும் வச்சுக்கலாம். இது வந்து ஈஸி வேலை, அதனால தான் குக்கரில் வச்சோம். இல்லைன்னா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி பாசிப்பருப்பை வந்து பவுட்ரு பண்ணி அந்த பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வறுத்து பவுட்ரு பண்ணது வேலை. அதை விட வந்து இந்த மாதிரி குக்கரில் வைக்கிறது வந்து ஈஸி வேலை. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ வந்து அரை கப் வந்து பருப்பு எடுத்துருக்கனால நம்ம வந்து 1.25 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கடுன்னு வேணும் அப்படின்னா முறுக்கு வந்து நீங்கள் 2 கப் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதனால தான் நான் 1.5 கப்லேருந்து 1.25 கப் எடுத்துக்கலாம். ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது வந்து சாதாரண பச்சரிசி மாவு தான். நம்ம இடியாப்பத்துக்கெலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி மாவு தான், பேக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இதனால சேர்த்துக்கலாம். எங்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது, கருப்பு எள்ளு இல்லை. அதனால் நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அப்புறம் வந்து பூண்டு வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பூண்டு பொடி அது சேர்த்துக்கிறேன். நல்லா பூண்டு வாசனையோடு அந்த முறுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் பெருங்காயத்தூள் அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு முக்கியமானது சேர்க்க போகிறோம். இது பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் காய வச்சுருப்போம் இல்லையா, அந்த காஞ்ச எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இந்த ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இதில் சேர்த்துக்கலாம். ஏன் நல்லா வந்து குழைய வச்சோம்ல, எதுக்காக இதை மிக்சியில் அரைக்கிறோம் அப்படின்னா, நல்லா கடைஞ்சே போட்டுக்கலாமே அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் எப்படினாலும் அந்த பருப்பு முழுசாக தெரியும், நம்ம எவ்வளோ தான் கடைஞ்சி போட்டாலும். அப்போ வந்து எண்ணெயில் போடும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடும் முறுக்கு. இந்த மாதிரி இப்போ நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக போட்டோன்னா ரொம்ப சூப்பராக வரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேக வைக்கும்போது மிச்ச தண்ணி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக தருதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் நல்லா ரவுண்டாக சுற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து 2 குழலையும் மாற்றி மாற்றி செஞ்சிகிட்ருக்கேன். இந்த தேன் குழல் முறுக்கு, அப்புறம் இந்த ஸ்டார் ஒத்த வச்சுருக்குல இதுவும். இப்போ வந்து தேன்குழல் முறுக்கு அந்த இதில் கிடக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இந்த முறுக்கு இப்படி தான் இருக்குது. நான் வந்து இது கொஞ்சம் தான் எடுத்தேன். இதுனா நான் வேகமாக சுற்றி போட்டுடுவேக்காக இந்த முறுக்கு தான் அதிகமாக செஞ்சேன். பாருங்கள் பாசிப்பருப்பு முறுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.